ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய மக்களுக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியலாக நாங்கள் ஃப்ரீயாக இருப்போமா, நாங்கள் ஃபினான்சியலாக நல்ல ஸ்டேட்டஸில் இருப்போமா, நினச்சபடி எங்களுக்கு ஒரு ஒரு லக்ஸரி லைஃபுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே நிறைய பேர்ட்டு இருக்கு. Everybody wants to become rich. Everybody wants to have a financial stability. So that question will be in everybody's mind. அது ஜாதகத்தில் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். That I will tell you in a very simple way, astrologically. 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள் பணம் வரும் ஸ்தானங்கள். The 2, 5, 8, 11 is the Panaparasthana. That is money places. இதுல 2ஆம் இடம் 5ஆம் இடம் பலம் பெற்று விட்டாலே ஆவரேஜா இன்கம் நல்லா இருக்கும். See, 2, 5 is strong, average income will be there. அதுல 8ம் 11ம் பலமானாலும் அல்லது இருவர் இணைந்தாலும் பெரும் செல்வம். See, if it is 8, 11 connection is there, big money. 8 2லோ 5லோ 11லோ இருந்தாலும் நல்ல செல்வம். 8 Lord is in second house, fifth house or 11th house. Very good money, big money. 8 8லே இருந்தாலும் நல்ல செல்வம் உண்டு. 8 Lord is in 8th house is also very big money. 8 or 11th 8 அல்லது 11 லக்னத்தில் இருந்தாலும் லக்னத்தை பார்த்தாலும் ஜாதகர் செல்வந்தார். 8 or 11 Lords is there in Lagna or aspecting Lagna also good money. 8 11 8 11லும் 11 8லும் 11 2லும் பெரும் செல்வம். See, if it is the 8th Lord is in 11th, 11th Lord is second, this is also very good rich combination. That is a very good wealthy combination. Wealth will be there. இவங்க ஆரம்ப காலத்துல பொருளாதாரத்துல எவ்வளவு கீழே போனாலும் இவங்க மறுபடியும் மேல்நிலைக்கு வந்துருவாங்க. இவங்களுடைய 50 வயசுக்கு மேல பொருளாதாரத்தை உயர்த்தும். See, in the early stages they may struggle, but afterwards when they become old, they become very rich and financially they will become very stable and definitely they won't have any problem for money. ஒரு காலகட்டத்தில் சிரமங்கள் இருக்கும், அதுல இருந்து உயரம் வந்துருவாங்க. இந்த அமைப்பு இருந்தா எதிர்காலத்துல செல்வந்தரா இருப்பீங்கன்னு நம்ம சொல்லிடலாம். See, if these connections, if these combinations are there, immediately you can tell your client, then you will become rich. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல 12 கூடியவர் 9ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாரு அல்லது அந்த அதிபதிக்கு தொடர்பு கொண்டா ஒரு காலத்துல எல்லாத்தையும் விரயம் செஞ்சு மீண்டும் பெரிய ஒரு உயர்வையும் சந்திப்பாங்க. யார் யாது? 12 விரையாதிபதி பாக்கியத்துல. See, if the Virayadipati, the 12th Lord is in Bhagyasthana, one time they will spend, I mean, they will lose everything. Afterwards, they will become rich. ஏன்னா விரயம் செஞ்சு பாக்கியம் அடைவான்னு. That means they will lose everything. Then afterwards, they will get a Bhagyam. That is 12th Lord, Virayadipati, in 9th house, that is Bhagyasthana. That once they will lose everything, afterwards, they will get the Bhagyam. இந்த அமைப்புகளை மட்டும் உங்க ஜாதகத்துல பாருங்க, 100% உங்களுக்கு பொருளாதார மேன்மை எதிர்காலத்தில் உண்டு. You just see these combinations in your horoscope, definitely you will have a wealth combinations in your horoscope. That means you are not going to have any problem on account of finance or on money. இதுல வக்கரம் நீச்சம் எல்லாம் அது அது வேற, யோகம் வேற. அது இருந்தாலும் வக்கரம் நீச்சம் இருந்தாலும் யோக பலன் தனியா உண்டு. Don't bother about Vagra, Nicha and everything. That is different. This is different. Yoga will be there. சோதனைகளை கடந்து பொருளாதாரம் உண்டு. You will cross all struggles and you will get rich. மீண்டும்
உங்களுக்கு அடுத்த வார வீடியோவில் மீண்டும் ஒரு ஜோதிட தகவல். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. Again we'll meet with some more information on astrology. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு 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 ரூல் வந்துகிட்டே இருக்கும். See, every week you will get one simple but effective rule in astrology. You will get it. So don't miss these videos. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. எனக்கு எப்படி காற்று கரெக்டா இருக்கா?